2024ல யார் இங்க பிரதமரா வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? தொடர்ந்து 10 வருஷ காலமா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் இனியும் 5 வருஷம் வரணும்னு சொன்னாலே அது மோடிஜி மட்டும்தான். மோடி வரவே கூடாது, இந்த நாட்டுக்கே வரக்கூடாது. அவங்க வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவ யார் வந்தாலும் சரி. என்ன கேட்டான், அடுத்தவங்க காசு இன்னும் ஆள் இல்லையா? இப்போ 32 வீடுக்குன்னா அந்த 32 வீடுக்கு தான் அந்த பணம் வரணும், எனக்கு மட்டும் வரலன்னா என்ன அது கதை? அப்போ கேட்க மாட்டோமா? அப்போ கோவம் வராதா? மோடி தான் எல்லாரையும் சாவடிக்கிறான், எல்லாரும் பணம் மாத்தனா எல்லாமே பண்ணான். அவன் ஒண்டி வரக்கூடாது. எத்தனை வாட்டி போய் லட்டு அவ்வளோ மனசு கஷ்டமா. அப்புறம் எதுக்கு அந்த அதிகாரத்தில் இருக்குது அந்த ஆபீஸ் எதுக்கு? இந்தி கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்களா? இன்னும் அறிவிக்கல. அப்போ போட்டியே இல்லையே. ஒரு ஏழைங்க வீட்டில் காலைல போனால் நைட்டு வரும். இவ்வளோ கரண்ட் பில் எங்கன்னா மற்றவங்க வந்தாலும் வரலாம், ஸ்டாலின் வரலாம், மற்றவங்க வந்தா வரலாம். ஆனால் எடப்பாடி கொண்டு வரும். இந்த எடப்பாடி என்ற மோடி அவருக்கு எதிராக இப்போ களத்துல வேற யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. தீர்மானிக்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிற தீர்மானம் தெளிவா இருக்காங்க. நடந்துட்டு இருக்கிற ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் 100% தெளிவா இருக்காங்க. திமுக ஆட்சி அப்ப சரியில்லைன்னு சொல்றீங்க? 100% சரி. விஜய் சார் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருல்ல தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அரசியல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஆட்சியில வந்து பூந்து பார்த்தா தான் தெரியும். ஆட்சியில நடத்துறவங்களே ஓரமா ஒதுங்குறாங்க. இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024ல யார் இங்க பிரதமரா வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? ஏற்கனவே 10 வருஷமா தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவரு இனியும் தொடர்ந்தா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட எண்ணம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எண்ணமா தான். 10 வருஷ காலமா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் இனியும் 5 வருஷம் வரணும்னு சொன்னாலே அது மோடிஜி மட்டும்தான். அவருக்கு எதிராக இப்போ களத்துல வேற யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் கூட்டணி ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த இந்தி கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்களா? இந்தி கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்களா? இன்னும் அறிவிக்கல. அப்போ போட்டியே இல்லையே. போட்டி இல்லாம களத்துல தனியா நிக்கிறாரு ஒருத்தர். அப்போ அவர் தான். மோடி வரவே கூடாது, இந்த நாட்டுக்கே வரக்கூடாது. அவங்க வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவ யார் வந்தாலும் சரி. ஆனா எங்களுக்கு பிடிச்சது வந்து ஸ்டாலின் தான். மற்றவங்க வந்தாலும் வரலாம், ஸ்டாலின் வரலாம், மற்றவங்க வந்தா வரலாம். ஆனால் எடப்பாடி கொண்டு வரக்கூடாது. இந்த எடப்பாடி என்ற மோடி தான் எல்லாரையும் சாவடிக்கிறான், எல்லாரும் பணம் மாத்தனா எல்லாமே பண்ணான். அவன் ஒண்டி வரக்கூடாது. ஓகேக்கா. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் இருக்கு. விஜய் சார் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காருல்ல தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அரசியல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்து இப்போ வந்து எல்லாம் நல்லது செய்யறோம், அதை செய்யறேன், இதை செய்யறேன். அவரும் பணம் பார்த்தோன்னா அவரும் தான் அதுமாரி செய்வார். யாருக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாருமே தான் அவரும். வந்து ஆட்சியில வந்து பூந்து பார்த்தா தான் தெரியும். ஆட்சியில நடத்துறவங்களே ஓரமா ஒதுங்குறாங்க. இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. யாரையும் வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பணம் செலவு பண்ணி வராரு. அவரும் பணம் பார்த்தோன்னா அவரு என்ன பண்ணுவாரோ, யாரையும் குறை சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.